பெரும்பான்மையும் இல்லாத, அரசியல்ல அடிப்படை நேர்மையும் அல்லாத இந்த அரசு நல்லாட்சி தரும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடணும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமா இந்த ஓட்டெடுப்பில் கலந்துக்காம திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் உறுப்பினர்கள் நாங்க வெளிநடப்பு செய்ய போறோம். நாங்க வெளிநடப்பு செஞ்சாலும் அதனால பேரவையுடைய எண்ணிக்கை அளவு குறைஞ்சு நீங்க நிச்சயம் இந்த வாக்கெடுப்புல வெற்றி பெறதான் போறீங்க. அப்படி வெற்றி பெற்ற பிறகாவது மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி உங்களுடைய பணிகள் இருக்கணும், உழைங்க. எங்க தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 வருஷமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தார். அந்த திட்டங்களை எல்லாம் நீங்க தொடரணும். தயவு செஞ்சு அதில் அரசியல் செய்ய வேணாம். ஏன்னா இந்த மாசம் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை 1,31,00,000 தாய்மார்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டங்கள்ல காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வர மாசம் வர கல்வி ஊக்கத்தொகை 7ஆம் தேதி கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் வரல, அவங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஸ்கூல் இல்லைனாலும் ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல்ல ரீஓபன் பண்ண போறாங்க. அப்ப காலை உணவு திட்டத்துக்காக பள்ளி மாணவர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள், நான் முதல்வன் திட்டம், தாய் மாணவர், அன்பு கரங்கள்னு பல்வேறு திட்டங்களுடைய பயனாளிகள்லாம் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு என்ன செய்ய போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்றது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்றதும் தன்னுடைய முதல் உரையில அவகாசம் வேணும்னு கேட்டீங்க. நிச்சயம் அவகாசம் எடுத்துக்கோங்க. ஆனா காத்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் ரொம்ப காலம் காக்க வச்சிடாதீங்க. அது மட்டும் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி பல கவர்ச்சியான வாக்குறுதிகளையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. மக்கள் அதுவும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. மகளிருக்கு மாசம் 2,500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தங்க செயின், மோதிரம், பட்டுப்புடவை, வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகைன்னு அந்த லிஸ்டும் நீண்டுட்டே இருக்கு. பெரிய லிஸ்ட் தான். அதுல ஒரு சில வாக்குறுதிகளாவது முதல் கையெழுத்துல நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. நீங்க வாக்குறுதிகளை சொல்லும் போது நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும்தான் சொல்றேன்னு எல்லா கூட்டத்திலையும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறீங்க. எனவே அதை விரைந்து செஞ்சு காட்டுங்க.